அவ என்ன செஞ்சான்னு கேக்குறல்ல, அத சொல்லாம நீ பாட்டுக்கு திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொலை பண்ணிருக்கா, போதுமா? துடிக்க துடிக்க ஒருத்திய கொன்னு இருக்கா. வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இவ அழிச்சிருக்கா. இவளெல்லாம் அரைஞ்சா பத்தாதுன்னு வாழ்நாள் முழுக்க நினைச்சு நினைச்சு கஷ்டப்படுற மாதிரி பண்ணணும். நான் விட மாட்டேன்டி. நான் விளையாட்டுக்கு சொல்லல. உன்கிட்ட நான் முன்ன ஒரு தடவை சொன்னேன். இன்னொரு தடவை நீ தப்பு பண்ணனா வேற ஒரு காயத்ரியை பார்க்க வேண்டி வரும்னு சொன்ன. இப்ப நீ செஞ்சிருக்கிற தப்பு உனக்கு என்னோட இன்னொரு முகத்தை காட்ட போகுது. காயத்ரி, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருமா. அவ அப்படி என்னதான் செஞ்சான்னு கொஞ்சம் சொல்லுமா. கவிதாவோட வாழ்க்கையவே அழிச்சிட்டா. கவிதாவை கொன்னதே இவதான். பைத்தியக்காரத்தனமா வளராதமா. யார் அந்த கவிதா? அவளுக்கு இவளுக்கு என்ன சம்பந்தம்? அவ ஏதோ சொந்த சோகத்துல தற்கொலை பண்ணி செத்துட்டானா? இல்லனா அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகல. அவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இவ தூண்டி இருக்கா. சந்தர்ப்ப சூழ்நிலைய அதுக்கேத்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சிருக்கா. இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? கவிதாவுக்கு மாமா நிச்சயம் பண்ண மாப்பிளைய விலை கொடுத்து வாங்கியிருக்கா. அந்த அயோக்கிய ராஸ்கல் ஒரு ட்ரக் அடிக்ட். அத இவ தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. அவன் போதை மருந்து வாங்குறதுக்கு பணத்தை கொடுத்து அது மூலமா அவனை தான் பக்கம் இழுத்து கவிதாவோட கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பா நடந்துக்க சொல்லி தூண்டி அவளை கை கழுவி விட்டு போதுமான. இதுக்கு மேல என்ன சொல்றது? வாய் கூசுது. பெரிய தப்பு பண்ணிட்ட சுப்பு. என்னால இத மன்னிக்க முடியாது. இப்ப இல்ல, சாகுற வரைக்கும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். நீ தெரிஞ்சும் தெரியாமலும் எனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்க. உன்னோட ஒவ்வொரு தொந்தரவையும் நான் சகஜமா எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். என்ன காரணம் தெரியுமா? நீ என்னோட ஃப்ரெண்டு. நீ தப்பே செஞ்சாலும் நான் உன்னை தண்டிக்க கூடாதுன்னு நினைச்சேன். சூர்யாவோட வாழணும்னு நீ ஆசைப்பட்ட. அத நான் என்னைக்கும் தப்பு சொல்ல மாட்டேன். சூர்யா கிட்ட எனக்கு இருக்கிற உரிமையெல்லாம் உனக்கும் இருக்குன்னு தான் அன்னைக்கும் சொன்ன, இன்னைக்கும் சொன்ன, என்னைக்கும் சொல்லுவேன். ஆனா சூர்யாவை அடையறதுக்கு நீ தேர்ந்தெடுத்த வழி தப்பு. அதையும் உனக்கு நான் சுட்டி காட்டினேன். அன்பால மட்டும்தான் நீ அவரை அடைய முடியும்னு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி புரிய வச்ச. ஆனா நீ என்ன பண்ணிருக்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. கவிதா உனக்கு எதிரா திரும்பினாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவ வாழ்க்கையவே அழிச்சிட்ட. இது மூலமா நீ சூர்யாவை நெருங்க முடியும்னு நினைக்கிறியா சுப்பு? முடிஞ்சு போச்சுடி. இந்த ஜென்மத்துல உன் கனவு நனவாக வாய்ப்பே இல்ல. ஏன்னா எனக்கு இருக்கிற கோவம் வெறி அத்தனையும் சூர்யாவுக்கும் இருக்கு. இது புரியலனா உன் பொறப்பே வேஸ்ட்டி. என்ன பாக்குற? இதெல்லாம் சூர்யாவுக்கு தெரியுமான்னு நினைக்கிறியா? சொல்ல போற. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்ல போற. ஏற்கனவே சூர்யாவுக்கு கவிதா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சது. அவ செத்து போன துக்கம் இன்னும் அவர் மனசுல ஆறல. இருந்தும் அவர் வெளியே காட்டிக்கலனாலும் அவர் மனச புரிஞ்சுக்க தெரிஞ்சபடினா இன்னைக்கு கவிதா உயிரோட இல்ல. அவ சாவுக்கு நீதான் காரணம்னு மட்டும் சூர்யாவுக்கு தெரிஞ்சது கால காலத்துக்கும் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. போதும், நிறுத்தடி. சும்மா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. தப்புதான் இல்ல? உன்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுடி. செய்யற என்ன செய்யணுமோ அத செய்யற. எப்படி செய்யணுமோ அத செஞ்சு காட்டுற.
ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, உன்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே பஸ்பமாய் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. செத்தாலும் இனிமே நீ சூர்யாவை அடைய முடியாது. உன்னை நெருங்க கூட விட மாட்டேன். காயத்ரி, என்ன மன்னிச்சிடுங்க. நீ எனக்கு வேற வழி தெரியல. எல்லா தப்புக்கும் ஒரு தண்டனை உண்டு. இவ செஞ்சிருக்கிற தப்பு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் பத்தாதுன்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்கா. மாமா இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? என்ன மாதிரி மனநிலையில இருக்காருன்னு தெரியுமா? அவரோட தம்பி பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்த மனுஷன் அவ செத்து போன துக்கத்துல துடிச்சு போய் நொறுங்கி கிடக்குறாரு. அண்ணி, அவருக்கு மட்டும் கவிதாவோட சாவுக்கு இவதான் காரணங்கிற விஷயம் தெரிஞ்சா, ஏய் வாய மூடுறி. சும்மா நான் தான் காரணம் சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுச்சா? யார் சொல்லணும் சுப்பு? ரவி சொன்னான். அதனாலதான் நான் வந்து கேக்குறேன். கைய கூப்பிக்கிட்டு கதறான். நானா எதுவும் பண்ணல, எனக்கா எதுவும் தெரியாது, கவிதாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன். காசுக்கு வேலை செஞ்ச கூலிக்கார மாதிரி தான் நான் நடந்துகிட்டேன். என்ன தூண்டி விட்டு காரியத்தை சாதிச்சுக்கிட்டது சுப்புதான்னு சொன்னான். வா வந்து கேளு அவன்கிட்ட. முடிஞ்சு போச்சுடி. இதுக்கு மேல நீ என்ன பேசியும் பிரயோஜனம் இல்ல. உன்னோட வாழ்க்கைய நீயே அழிச்சு நாசம் பண்ணிக்கிட்டேங்கிறது உனக்கு இப்ப புரியலனா இந்த ஜென்மம் முழுக்க புரியாது. ஆனா நான் நம்புறேன்டி, என்னைக்காவது ஒரு நாள் நீ திருந்துவ, மனசு மாறுவ, நல்லவளா வாழ்வ. உனக்குன்னு நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் நினைச்ச, அமையணும்னு விரும்பின. எல்லாம் போச்சு சுப்பு, டோட்டலா போச்சு. ஏய் என்னடி போச்சு? எதுவும் போகல, போதுமா? இப்பவும் சொல்றேன், நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைச்சே தீரும். என் சூர்யாவை நான் அடைஞ்சே தீருவேன். உன்னால் அது முடியாது சுப்பு. இதுவரைக்கும் நான் அப்படி சொன்னதில்ல. இப்ப சொல்றேனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சூர்யாவால உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல விதமா நீ அவரோட சேரணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? நீ நெருங்கனா சூர்யாவுக்கு கஷ்டம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. உன் மூச்சு காத்து அவர் மேல பட்டா கூட அது விஷ காத்தா மாறி அவர் உயிரை வாங்கிடுமோன்னு பயமா இருக்கு. விட மாட்டேன்டி. செத்தாலும் உன்னை நான் நெருங்க விட மாட்டேன். இப்ப சொல்றதா சுப்பு கடைசி. உனக்கும் எனக்கும் நேரடியா இந்த நிமிஷம் ஆரம்பிச்சிருக்கிற யுத்தம் இந்த ஜென்மத்துல முடிய போறதில்ல. இதுக்கு முடிவுன்னு ஒண்ணு உண்டுனா அது ஒண்ணு உன்னோட முடிவா இருக்கணும், இல்ல என்னோட முடிவா இருக்கணும். பொதுவாக எங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வாழ வைக்கிறது வைஃபை கனெக்டிவிட்டியோட இருக்கிற இந்த ஆஃபீஸஸ் தான். ஐயோ 12 o'clock ஆயிடுச்சே. அந்த பிபிடி அனுப்பணுமே. அந்த பிபிடியை 2 o'clock அனுப்புறேன்னு சொல்லிடா. யாராவது என் பென்ட்ரைவ் பார்த்தீங்களா? ஐம் ஆஸ்கிங். நோ, மரியாதையாக திருப்பி கொடுத்துருங்க 10 என்றதுக்குள்ள. ரோஸ், ஐம் ஆன் டயட். எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உருளைக்கிழங்கு அது கூட 90 பீஸ். I'm going to resign my job. சார் நம்ம அக்கௌண்ட்டுக்கும் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் எதாவது கசமுசாகும் சார். சின்ன வயசாக இருந்தால் பரவாயில்ல, 2 கிழம். ஐ ஹேட் திஸ் கம்பெனியா, ஐ ஹேட் திஸ் கம்பெனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மெட்ராஸ் மீட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பிடிக்கலன்னா
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி காயத்ரி, என்னாச்சு காயத்ரி? ஏங்க தனியா நின்னுட்டு இருக்கா? சொல்லு காயத்ரி, என்னாச்சு? எனக்கு சொல்ல தெரியல சூர்யா. கவிதாவோட சாவுக்கு உங்க அப்பா, நான், நீங்க, உங்க அம்மா, அக்கா, அவளோட பாட்டி, அவளோட அண்ணன், ஏன் அந்த ரவியோட அப்பா அம்மா யார் மூல காரணம்னு தேடி தேடி ஒவ்வொருத்தரையும் குத்தம் சொல்றதுக்கு 1008 ரீசனை கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாம் அபத்தமா போச்சு சூர்யா. இது எதுவுமே காரணம் இல்ல. நம்ம யாருமே காரணம் இல்ல சூர்யா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது காயத்ரி. நீ கவிதாவை நினைச்சு அழற? அழறதுக்கு வேற என்ன இருக்குங்க? தாங்க முடியல சூர்யா. கவிதா நல்ல பொண்ணு. என்ன கால கொடுமையோன்னு தெரியல. வாழ்க்கை முழுக்க தப்பாவே முடிஞ்சு போயிடுச்சு தெரியுமா? அவ நல்லாவே வாழல சூர்யா. சின்ன வயசு முழுக்க கொலவெறி வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய வயசுல ஜெயிலு, கெட்ட பேரு. நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு நினைச்ச காலத்துல துக்கம், கஷ்டம், வேதனை, அவமானம். சட்டுன்னு போயிட்டா பாத்தீங்களா? முடிஞ்சு போச்சு சூர்யா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏய் கம் ஆன், இதெல்லாம் மறந்துரு காயத்ரி. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. என்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இப்படிதான் இருக்க முடியும். ஆனா நம்ம துக்கத்துல இருந்து எப்படியாவது மீண்டு தானே வரணும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நானும் காலப்போக்குல இத மறந்திருப்பேனோ என்னவோ. ஆனா மறக்கவே முடியாத மாதிரி ஒரு ஷாக் இருக்கு சூர்யா. அத அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொன்னா நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. ப்ளீஸ் காயத்ரி, சுத்தி விளைக்காம நேரடியா விஷயத்த சொல்லு. நீ எதையோ நினைச்சு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியுது. கவிதாவோட சாவு மட்டும் அதுக்கு காரணம் இல்ல. தேர் இஸ் சம்திங் எல்ஸ். கண்டிப்பா இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்ல. சொல்றேன் சூர்யா. உங்ககிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல. இன்னும் சொல்ல போனா இந்த விஷயத்த மறைக்க நினைச்சேனா நான் சரியானவளா இருக்க முடியாது. கம் ஆன் காயத்ரி, இதெல்லாம் தேவையில்லை. பளிச்சுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிடு. சொல்றேன் சூர்யா. கவிதாவோட சாவுக்கு வேற யாரும் காரணம் இல்லை. கவிதா செத்ததுக்கு சுப்புதான் காரணம். வாட்? சுப்புவா? என்ன சொல்ற காயத்ரி? உண்மைதான் சூர்யா. இந்த தகவல் உங்களுக்கு இவ்ளோ அதிர்ச்சியை கொடுக்குதுன்னா முத இத நான் தெரிஞ்சுக்கிட்டப்போ நான் என்ன ஆயிருப்பேன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. நானும் வீராவும் அந்த ரவியை தேடிக்கிட்டு போனோம். கவிதாவா அவன் எந்த லாட்ஜுக்கு கூட்டிட்டு போனானோ அந்த இடத்துக்கே நாங்களும் போனோம். எங்களை பார்த்ததும் அவன் தப்பிச்சு ஓடுனான். வீரா அவனை துரத்திட்டு போய் பிடிச்சு அடிச்சு உதைச்சு, ஏண்டா இப்படி பண்ண, எதனால இப்படி பண்ண,
கவிதாவுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? ஏன்டா அவ வாழ்க்கைய நாசம் பண்ணன்னு மாத்தி மாத்தி நாங்க 2 பேரும் அவனை கேட்டப்போ அவன் சொன்ன பதில் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு சூர்யா. சுப்புதான் ரவிய விலைக்கு வாங்கியிருக்கா. அவனோட போதை மருந்து பழக்கத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவனோட செலவுக்கு பணம் கொடுக்கறதா சொல்லி அவனை தான் வலையில வீழ்த்தி இருக்கா. கவிதாவை கூட்டிட்டு போய் அவளை மானபங்கப்படுத்தி கல்யாணம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி ஆசை காட்டி அனுபவிச்சுட்டு அப்படியே கம்பி நீட்டிடுன்னு ரூட்டு போட்டு கொடுத்திருக்கா. இப்படியே ஒரு பொண்ணு இருப்பா? என்னாலே நம்ப முடியல சூர்யா. சுப்புவோட பலவீனம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். அவ செஞ்ச தப்பு எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாத்தையும் மீறி உங்க கையால தாலி வாங்கிக்கிட்டாங்கிற ஒரே காரணத்தினால அவளை மன்னிக்க சொல்லி எத்தனையோ தடவை உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேன். அவளை ஏத்துக்கங்கன்னு கெஞ்சி கதறி இருக்கேன். இந்த வீட்ல எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் சுப்புவுக்கும் இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்லி உங்க மனசுல அத கல்வெட்டு மாதிரி பதிய வைக்க படாத பாடுபட்டிருக்கேன் சூர்யா. இப்ப யோசிச்சு பாக்குறேன் சூர்யா, இதெல்லாம் நான் எதுக்காக செஞ்சேன்? சுப்பு என்னோட ஃப்ரெண்டு. எங்க 2 பேருக்குள்ள எந்த வித்தியாசமும் இருந்ததில்ல. நாங்க ஒன்னா படிச்சோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா ஒரே கட்டில்ல படுத்து தூங்கி இருக்கோம். உயிருக்கு உயிரா அவளை நான் நினைச்சேன். அதனாலதான் அவ செஞ்ச எல்லாத்தையும் நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். இந்த உலகத்துல மாத்த முடியாததுன்னு எதுவுமே இல்ல. நான் ரொம்ப ஆழமா நம்புற விஷயம் இது. அதே மாதிரிதான் சுப்புவையும் மாத்திட முடியும்னு கனவு கண்டேன். இன்னைக்கு சரியாயிடுவா, நாளைக்கு சரியாயிடுவான்னு வாரக்கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா போதும்னு நினைச்சேன். எப்ப ஒருத்தி தன்னோட சுயநலத்துக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைச்சாலோ அப்பவே அவளோட மனுஷத்தானோ அவளை விட்டு போயிடுச்சு. அவ மண்ணா, மரக்கட்டையா, இல்ல கல்லா எனக்கு தெரியலங்க. சுப்புவோட மனச அந்த ஆண்டவ எதால செஞ்சிருப்பான்னு நினைச்சு நினைச்சு பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆளுங்களா நம்ம சும்மா விடக்கூடாது. எனக்கு அப்படிதான் தோணுது சூர்யா. இன்னைக்கு அந்த ரவியை அடிச்சு கேட்டப்போ அவன் சொன்ன தகவல் இதுதான். யோசிக்கல, குழப்பிக்கல, பளிச்சுன்னு கைய நீட்டுறான். சுப்புதான் எல்லாத்துக்கும் காரணம், அவ சொல்லிதான் இத செஞ்ச, நான் வெறும் கருவி, எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு பளிச்சுன்னு சொன்னா சூர்யா. சரி அதெல்லாம் விடு. அவன் என்ன பண்ணீங்க? போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, அது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த சுப்புவ என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அவ ரொம்ப டேஞ்சரான நிலைமையில இருக்கா. அவளை திருத்தி சரி பண்றதெல்லாம் சாத்தியமான இப்ப எனக்கு தெரியல சூர்யா. அதே சமயம் ஸ்டாப். இப்ப அது நான் சொன்னேன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும் காயத்ரி. ஆதியிலேருந்தே நான் சொல்லிட்டு வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். சுப்பு சரியானவ கிடையாது. அவ நடவடிக்கை இன்னி வரைக்கும் எதுவுமே சரியா பட்டது கிடையாது. தர்மத்துக்கு பயப்படாத ஜென்மங்கள்லாம் வாழறதுக்கு தகுதியே இல்லாத ஜென்மங்க காயத்ரி. லீவ் ஹர். அவளை பத்தி பேச்சே எடுக்காத. இத பாரு, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். சுப்புன்ற வார்த்தைய கேட்டாலே என் காது கூசுது. அவளை பத்தி பேசினா என் மனசு கூசுது. நான் செஞ்ச பாவம் என் குழந்தை அவ வயித்துல வளருது. எனக்கு வேற வழி இல்ல காயத்ரி. என் குழந்தைக்கு நான் தகப்பன்னு சொல்லிதான் ஆகணும்.
ஆனா சாகர வரைக்கும் நான் தான் அவளுக்கு புருஷன்னு என் வாயிலேருந்து வராது. யார் இந்த நேரத்துல? சுப்பு சுப்பு சம்மதி, என்ன சம்மதி இந்த நேரத்துல? அதெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல சுப்புவை கூப்பிடுங்க. சுப்பு எங்க? சுப்பு சுப்பு பாவி பாவி பொன்னாடி நீ எல்லாம். உன்னை எப்படி எல்லாம் நான் நினைச்சேன். எவ்வளவு பெரிய ஒசரத்துல என் மனசுல வச்சிருந்தேன். உனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு நினைச்சு பாரு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிட்டியடி பாவி. என்னால நம்பவே முடியல. சத்தியமா சொல்றேன், எனக்குள்ள பொங்குற ஆத்திரத்தை முழுசா நான் வெளியில காட்டினேன், நீ எரிஞ்சு சாம்பலா போயிடு. மாமா, என்னாச்சு மாமா? ஏன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல உட்காருங்க, வாங்க. வெக்கமா இல்ல உனக்கு? இன்னொரு தடவை என்ன மாமான்னு கூப்பிடாத. உன்னை நம்பினேன், மனசார நம்பினே. நீ தப்பு பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். உன்கிட்ட எந்த தப்பும் இருக்க முடியாதுன்னு நினைச்சனே. உனக்காக என் புள்ள விருப்பத்துக்கு விரோதமா எவ்வளவு காரியம் பண்ணிருப்பேன். அத நினைச்சு பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ மாமா, நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க. என்ன தப்பு பண்ணியா? என்ன கேக்குறியா நீ? உன்னை கேட்டுக்க, உன் மனசாட்சிய கேளு, அது சொல்லும்.